Hello friends, welcome back again. So Anand Srinivasan sir வந்து பேங்கோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் அடிச்சிருங்க, ஐடியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே லாங்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஷார்ட் அடிக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்ஸை வித்துற சொல்கிறாரு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு தெளிவாக நம்ம இந்த வீடியோட எக்கனாமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ல ஏற்றுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும். அது என்னடா இப்போ பேங்க் செக்டார் மட்டும் வந்து இறங்கிறோம் சொல்கிறாருன்னு தெரியுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுப்போம் எக்கனாமிக்ஸ்னால ஷேர் மார்க்கெட் இறங்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றனா. ஏன்னா இப்போ யாராவது வந்து ஒரு அமௌண்ட்டை போயிட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை தெரியும் எல்லாரும் பணம் விற்கும். ஸோ அதை பீட் பண்ணி தான் ஒரு வந்து வருஷம் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இல்லை பாண்டு இல்லைனா வந்து இதை பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைன்னா எஃப்டி. ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக எஃப்டியில ரிட்டர்ன் தரும்போது சேஃபாக இருக்கனால இருக்க அமௌண்ட் எடுத்து போயிட்டு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். ஸோ அது ஓகே புரியுதுல. ஆனால் பேங்க்கோட ஷேர்ஸ் எல்லாமே இறங்கிடும். ஏன் சொல்கிறாருன்னா பேங்க் ஃபஸ்ட் ரீசன் ஒரு 1 வீக் முன்னாடி பேங்க்கோட இதை ரொம்ப ஏற்றுனாங்க, ரொம்ப ஹை ப்ரைஸுக்கு ஏற்றுனாங்க. ஸோ அதனால இறங்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் பேங்க்கோட இது இறங்கும் இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறதுனால. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனால என்ன ஆகும்னா வந்து பேங்க்கோட ஈல்டு, அவங்களோட ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபஸ்ட்டு எப்படி வந்து அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எஃப்டியில் போடுற இன்ட்ரெஸ்ட்டும் அதுவும் அதை வந்து அவங்க லோனில் கொடுப்பாங்க, லோனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறும். ஸோ இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுறதுனால மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி பேங்க் எப்படி வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அது இல்லாமல் பாண்டு வாங்குறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்பிஏன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னன்னா வந்து நம்ம இங்கே கொடுக்குற நம்ம எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எஃப்டி போட்டிருக்கோம், அது எல்லாம் போட்டிருக்கோம், அது நம்ம என்னைக்காக ரிட்டர்ன் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. என்னைக்காக ஒரு நாளில் நம்ம மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எஃப்டி போடுறத வச்சு பேஸ் பண்ணி தான் இன்னொருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த லோன் அவங்க ரீபே பண்ணாருன்னா நம்மளுக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க முடியும் நேச்சுரலாக. பட் ஆனால் வந்து பேங்க் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது, நம்ம கேட்ட உடனே நமக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்பிஏ அப்ரூவ்டு இருக்கும். ஸோ இந்த என்பிஏ அப்ரூவ்லாம் பார்த்தீங்கன்னா 90 days வரைக்கும் ஆர்பிஐ அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் இதில் ஒரு பேங்க்குக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றனால பாண்டோட ஈல்டு கம்மியாயிடும். ஸோ பாண்ட் ஆக்சுவலாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஃப்டியில் போடுறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து லோனுக்கு எதுவும் கொடுத்துட்டு அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 7% லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9% இருக்கும், 2% தான் பேங்க்குக்கான ப்ராஃபிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்பிஏன்னு இருக்கும். ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட் கடன் வாங்கிப்பாங்க. ஸோ அதை தாண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து ஆர்பிஐ வந்து பாண்டுன்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஸோ அந்த பாண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 to 4% வாங்கி அந்த பேங்க்கு நம்மளுக்கு ஒரு 8 to 9% விடுவாங்க. ஸோ அந்த பாண்டுன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படி விடுறாங்கன்னா பண வீக்கத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இல்லை பணம் அவங்க திரும்பி தேவைப்படுதுன்னா பாண்டை வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நடக்கும்போது என்ன ஆகுனா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்மள வந்து யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்ல. ஸோ அதே கான்செப்டாக அந்த பேங்க்லேயும் நடக்கும். ஸோ பேங்க் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாண்டு கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுனா இப்போ கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனையாக இருக்குது, ஆர்பிஐக்கே வந்து இன்ஃப்ளேஷன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணலைன்னா வந்து என்ன ஆகும்னா வந்து வேலை வாய்ப்புகள் கம்மியாகும். ஸோ நிறைய பீப்புள் வந்து பணத்தை வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க இன்ஃப்ளேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே விதம் எக்கனாமிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்று. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா வந்து பணக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து சேஃபாக வந்து எஃப்டியில் போட்டு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு சொல்லிட்டு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பிரச்சனை ஆகும், கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க்கில் அடிக்கிற பாண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கம்மி ரேட்டுக்கு அதிகமான ரேட்டுக்கு பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட வாங்கி ஆகணும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்து இருக்க பப்ளிக் செக்டார் பேங்க்கும் சரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் சரி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸும் சரி குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸும் கம்மியாகும். அதனால தான் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 35லேருந்து 70க்கு ரீச் ஆகுதோ, இப்போ அதே மாதிரி 90லேருந்து 60க்கு ரீச் ஆகும்போது. ஸோ அதனால வந்து என்னென்னா இப்போ 90ல் இருக்கும்போது 80ல் இருக்கும்போதே நீங்கள் விற்றுருங்க ஷார்ட் அடிச்சுட்டு திருப்பி அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது ஒரு 60க்கோ 55க்கோ வாங்கிக்கலாம் சொல்கிறாரு. ஸோ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதெல்லாம் டீட்டெயில்டான இது எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ பேங்க் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேவ் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் வரும். எதுக்கு மெயின் ரீசன்னா
இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா அவங்களோட பாண்ட் ஈல்டோட கம்மியாயிரும். ஸோ பாண்ட் ஈல்டு கம்மியாகும்போது அவங்களோட ப்ராஃபிட் மேக் பண்ணுறது கம்மியாகும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து சில பாண்டு விட்டுறது ஆட்டோமேட்டிக்காக இது பேங்க் செக்டார்ஸ் வந்து ப்ராஃபிட் வருதோ இல்லையோ லாஸ் வருதோ இல்லையோ பட் ஆனால் அவங்க வாங்கிதான் ஆகணும். ஸோ இது வந்து அவங்களோட மியூச்சுவல் இது. ஸோ அதனால வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து அடுத்த குவார்ட்டர்லேயே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த குவார்ட்டர்லி கம்மியாக இருக்கும்ன்ட்டு எக்கனாமிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து பேங்க்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாருமே விற்றுருவாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டைமில் பேங்க் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா வெளில வருது பெட்டராக இருக்கும். ஸோ திருப்பி பேங்க்கில் வந்து கம்மியான ரேட்டில் நம்ம திருப்பி வாங்க முடியும், நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மணியை மாற்றி இருக்கிறதால எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் ஏன் ஏறுதுன்னா நம்ம ருப்பி இறங்கிட்டே இருக்கனால அவங்க மேக் பண்ணுற ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 75-80 தான் வரும் $1 ப்ராஃபிட் மேக் பண்ணுவோம். இப்போ வந்து 81 கிட்ட ருப்பி இருக்கனால ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக. ஆனந்த் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஃபண்டமெண்டல்ஸை வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 வந்து ஃபண்டமெண்டலோட நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த 6 இது ஒன்று இருக்கும். 42 பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு 15 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த செக்டார் எப்போ வளரும் சொல்லிட்டு. ஸோ இந்த 42 பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கு 15 எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஒரு 6 நீங்கள் சூஸ் பண்ண இந்த கம்பெனியில் எந்த கம்பெனி இப்போ நம்ம வாங்கலாம் ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு 6 இருக்குது. ஸோ இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா 66 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 66 வந்து எப்படி அதோட டேர்ம்ஸ் என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ ஆனந்த் சீனிவாசன் சில விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த சேனலில் கொடுக்கப்படும். ஸோ ஸ்டே டியூன் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.